எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலன்களை பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 3-4-2026 உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று புனித வெள்ளி தேய்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3 மணி முதல் 4:30 வரை. இன்றைய திதி துவிதியை திதி. இன்று யோகம் 2:06 வரை வியாதிபாத நாம யோகம், பின்பு அர்ச்சன நாம யோகம். இன்றைய கரணம் தைத்துலாம். இன்றைய நட்சத்திரம் சித்திரை, சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு புதன், மீனத்தில் சனி சூரியன் செவ்வாய். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை பங்குனி ஒரு சிறப்பு அப்படின்னா, தமிழ் வருடத்தோட கடைசி மாதம்னு எடுத்துக்கலாம். இந்த பங்குனியில அதி உன்னதமான சிறப்புகள் நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மேலும் இந்த பங்குனி வெள்ளிக்கிழமைகள்ல என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம ஆங்கிலத்தை பெருசா நினைச்சுக்கிட்டு அந்த டிசம்பர் மாதத்தை கொண்டாடுறது அதை விடவும் ஒருபடி மேலும் இந்த பங்குனியில கொண்டாட வேண்டியதில்லை. ஆலய வழிபாட்டுகளை சிறப்பாக செய்யும் பொழுது வாழ்க்கை தரம் உயரும். இந்த வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் சிறப்படையும். இந்த விஸ்வாவசு வருடம் விடைபெறுவதற்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கிறது. அடுத்து பராபவ ஆண்டு எல்லா மக்களுக்கும் இன்பமாக இருக்க வேண்டும். கடந்த ஆண்டில் துன்பப்பட்டவர்கள் எல்லாம் துன்பத்திலிருந்து விடைபெற வேண்டும். வருகின்ற அடுத்த வருடம் வைக்கின்ற சிறப்பான விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதற்கான ஒரு உன்னதமான நாள் இந்த நாள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ராசி பலன்களுக்கு போவோம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நாள் ஏறக்குறைய சிறப்பான பலன்களே தந்து கொண்டிருக்கிறது. உச்ச அதிபதியும், அதாவது விரயத்தில் இருக்கிற கிரகமும், தனஸ்தானத்தில் இருக்கிற கிரகமும், ஏழுக்குடைய பொருளாதார ஸ்தானத்துக்குரிய கிரகமும் ராசிக்குள் அமர்ந்துவது ஒரு சிறப்பு. உங்களை உயர்வை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு உள்ளது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ரிஷப ராசி அன்பர்களே, உங்களுடைய கிரகத்தன்மைகளை பொறுத்தவரையில் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் இந்த நாளில் புகழ் சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். புகழ் எதனால் வரும்? ஒரு மனிதன் கொடுக்கும் பொழுது புகழ் வரும். தன்னலமற்ற பணி செய்யும் போது புகழ் வரும். கொடுத்து மகிழ்ந்து புகழ் பெறக்கூடிய நல்ல நாள் இன்று உங்களுக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களுக்கு லக்னத்தில் ராசிக்குள் குருவின் பயணம், 3ஆம் இடத்தில் கேது, தொழில் ஸ்தானங்களில் கிரகத்தினுடைய அமைப்புகள், இது அத்தனையும் ராசி அதிபதி தொழில் நோக்கி. அங்க என்ன நடக்கும்? புதிய தொழில் முயற்சி, புதிய ஆடை ஆபரண சேர்க்கை, புத்தாண்டில் நாம் செய்யக்கூடிய திட்டங்கள், முன்கூட்டியே அதை கணித்து திறம்பட செய்து முடிக்கக்கூடிய அல்லது முன் யோசனைக்கான வித்திடும் முறை சொல்றாங்க இல்லைங்களா? இப்பதான் நிலமே வாங்கியிருக்கிறோம், ஏறு ஓட்ட போறோம், அதுக்கு ஒரு நலனார் பார்க்கறோம் இல்லையா, பொன்னீர் அப்படின்னு. உங்கள் நிலம் பண்படுவதற்கு ஏற்ற ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கடகராசி அன்பர்களே,
கடகராசியை பொறுத்த மட்டில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் இல்லை. கவனமாயிருங்க. இந்த நாள் மட்டும் இல்ல, வருகின்ற வருடங்களில், அதாவது சித்திரை தமிழ் வருஷ பிறப்புக்கு அப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கவனமாயிருங்க. செலவுகள் மேலோங்கும். தேவையற்ற மருத்துவ செலவுகள் உண்டு. இடமாற்றத்தை யோசிப்பீங்க, இடமாற்றம் அடைய முடியாது. எதை செய்தாலும் உங்களுக்கு வருகின்ற மாதங்களாலும் சரி, இந்த நாளாலும் சரி, செலவினங்கள் அதிகமாக உண்டு. குறிப்பா புனர்பூச நட்சத்திரக்காரங்க, ஆயுள் நட்சத்திரக்காரங்க கவனமா இருப்பது சிறப்பை தரும். என 8ல் இருக்கிறது கிரகாதிபதி ராகுவோடு இணைந்து தேவையற்ற வம்பு வாதங்களை தலையிட வைத்து விடுவார். கவனம் தேவை. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாக இருக்கிறது. சந்திரனின் பயணம் ரொம்ப சிறப்பா இருக்கு. சுகம் மேலோங்கும். வெற்றிகள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் உண்டு. பயணங்களால் மகிழ்ச்சி கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள். ஆனால் பேச்சை மூலதனமாக கொண்டு இருக்கின்ற கன்னிராசி என்பர்களும், வியாபார தளங்களில் அல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள், வாக்குறுதியை தந்து விடுவீர்கள். இங்கு வாக்குறுதி தர வேண்டாம். நடக்கும் நடக்காது என்பதை முன்கூட்டியே உங்களால் அறிந்து கொள்ள முடிந்தாலும் அதன் பிரகாரம் செயல்படுத்த முடியாது. நிதான போக்கை கடைபிடித்தால் கவலையிலிருந்து நீங்கள் விடுபடலாம். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்குள் சந்திரனின் பயணம், ராசி அதிபதி 6ல் பயணம். அப்படிங்கும்போது என்ன நடக்கும்? 6லிருந்து 7க்கு பயணம் பண்ற அப்படின்னா ஏற்கனவே இருந்த நிலைமைகள் மாறுகின்ற ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு காத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விருச்சிக ராசி என்பவர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்து சனியின் பிடியில், குரு வீட்டில் சனியின் பிடியில், பூர்வீக சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். உங்கள் மேல் மண்மனை பிரிவினை, சொந்த பந்தங்கள் கிடைக்கின்ற சொத்து கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அல்லது பிள்ளைகள் உங்களுக்கான ஒரு சுபவிரய செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டில் ஆற்றல் மேலோங்கக்கூடிய அமைப்பு. குருவின் பார்வை இன்னும் 3 மாதங்களில் இருக்கிறது. நிறைய புதிய புதிய முயற்சிகள் செய்ய வேண்டியிருக்கும். அதில் வெற்றியும் கிடைக்கும். சகோதர வழிகளில் கவனம் தேவை. தேவையற்ற வாதங்களை தவிருங்கள், வாக்குறுதிகளை தவிருங்கள். உங்களால் எல்லாம் முடியும். இந்த நாள் கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் பொறுமையான நடைமுறை தான் வேணும். 2ஆம் இடத்துல ராகு, புதனோட சேர்க்கை. புதன் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரியும். 6க்குடையவர். அவர் 2ல் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, கடன் வாங்கி செலவு பண்ணி பெருமைப்படுவீங்க. அதை மட்டும் தவிர்த்துடணும். மனதை செம்மதியாக வைத்துக் கொள்வது சிறப்பை தரும். இந்த நாள் அன்னை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஏற்றங்கள் கிடைக்கும். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த நாள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் மகரத்தை பொறுத்தவரையிலும். கும்பராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் ஓடிக்கிட்டு இருக்கு. புதிய முயற்சிகள் இறங்க வேண்டாம். அன்றாட பணியை மட்டும் கவனமாக செய்து வாருங்கள். அன்னையின் வழிபாடை மேற்கொள்ளுங்கள். புதன் ராகு உங்களுக்கு நிறைய புதிய புதிய விஷயங்களை கொண்டு வருவதற்கு காத்திருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீன ராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் 4 கிரக சேர்க்கையிலிருந்து 3 கிரக சேர்க்கையா இருக்கிறது. சில தடைகள் விலகி இருக்கிறது. எனதான் ஒரு தீய கிரகம் ராசிக்குள் இருந்த போதிலும் சூரியனின் சேர்க்கை, செவ்வாயின் சேர்க்கை அப்படிங்கிறது என்ன சொல்லும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து கருத்து வேறுபாட்டை உருவாக்கி தரும். பொதுஜன தொடர்பிலிருந்தும் பிரச்சனையை உண்டாக்கி தரும். வருகின்ற காலம் நல்ல காலம். ஆனால் இந்த நாளில்
சற்று எச்சரிக்கையும் கவனமாக இருப்பது சிறப்பை தரும். வார்த்தைகளில் கவனமாக இருங்க. எதையும் தங்கம் ஏறுதுன்னு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடாதீங்க. எல்லாம் ஏறும், ஒரு நாள் இறங்கியே தீரும். இன்னைக்கு இல்லையேங்கிற வருத்தத்தை விடுறதை விட்டுட்டு சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு தனதானியத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.